என்னோட யூடியூப் ஏர்னிங்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் எப்படி நான் ஆரம்பித்தேன்றது ஒரு சின்ன பேக்ட்ராப் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தேன். சரி, வீட்டில் சும்மா தானே இருக்கோம், 1.5 GB டேட்டா சும்மா இருக்கே அப்படின்னு தான் சேனல் ஆரம்பித்தேன். ஏதோ கண்டென்ட் போஸ்ட் பண்ணேன், எல்லாமே வியூஸ் வரும், 1 lakh வரைக்கும் வியூஸ் எல்லாம் வந்த டைம் இருக்குது. பட் என்னன்னா என்னால் மானிட்டைஸே பண்ண முடியல சேனல். ஏன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும் இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ நான் வெறும் ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன், என்னால் அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஷார்ட்ஸ் இது மறுபடியும் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, 10 million வியூஸ் ஏதோ வந்தாக்கா மானிட்டைஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுவும் என்னால் டச் பண்ண முடியல. ஸோ 2 டைம் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய 3rd அட்டெம்ப்ட்டு நான் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பண்ணேன். வேலை மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கல, பிடிக்காத வேலைக்கு போயின்னு இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன், சரி இதுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம லாங் ஃபார்ம் கண்டென்ட் போட்டு பார்க்கலாம், நம்ம கதையை நம்ம பேசி பார்க்கலாம், பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா நம்மளால் முன்னே போக முடியும், நம்மளுக்கு விதியில் எழுதியிருந்தாக்கா சேனல் முன்னே போவோம், அப்படி இல்லைன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா மூடிட்டு க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் அட்டெம்ப்டாக தான் இதை பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ என்னோடய ஸ்டோரி 18 32 வரைக்கும் நான் எப்படி ட்ராவல் பண்ணேன்றது ஒரு சம்மரி மாதிரி பேசி ஒரு 14 minutes வீடியோ போட்டேன். அது கொஞ்சம் வியூஸ் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வந்துச்சு, சரிடா நம்ம பேசி போடலாம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்கன்னு. எதுக்கு எனக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா, என்னோடய தமிழ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது இல்லைங்களா. பெங்களூரில் நாங்கள் இப்படி தான் பேசுவோம், வேறு பக்கத்துலேருந்து பார்க்குறவங்க என்னடான்னா உனக்கு தமிழ் தெரில, நீ இந்த மாதிரி பேசுகிற, கரெக்டான ப்ரொனன்சியேஷன் இல்லை, அது இதுன்னு நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸு. ஸோ அப்போ கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் கண்டுக்காத நான் எப்போ ஆரம்பித்தேனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க, அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த மாதிரி போஸ்ட் பண்ணினே வரும்போது February 6th என்னோடய சேனல் மானிட்டைஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஸ்லோவாக ரெவென்யூ வரதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இன்னும் நான் என்னோடய ஃபஸ்ட் பேமெண்ட் விட்ரா பண்ணல, எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நான் போக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் மார்ச்சில் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். யூடியூப்லேருந்து ரெவென்யூ வரதுக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுக்காக நான் ரிசைன் பண்ணல. என்னோடய ரெசிக்னேஷன் ஸ்டோரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு ரிசைன் பண்ணேன்ட்டு. இப்போ சேனலில் ஒரு 7200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பெய்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் $1 இல்லை $2 ஆகுது எனக்கு இப்போதைக்கு வந்துன்னு இருக்குது. வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இதே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஒரு ரெவென்யூ வந்துன்னுக்குது, நான் ஸ்லோவாக பில்ட் பண்ணால் என்னால் முன்னே போக முடியும், நான் தான் அதுக்கு தகுந்த முயற்சி எடுத்துன்னு இல்லை அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக கண்டென்ட் போஸ்ட் பண்ணி யோசித்து க்ளீனாக பிளான் பண்ணாக்கா 100% என்னால் மந்த்லி ஒரு இன்கம் யூடியூப்லேருந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா 100% எஃபர்ட் போட்டு இதுலேருந்து இன்கம் வர மாதிரி பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பை கண்டினியூ பண்ணிக்கின்னு ஃபார்மிங்கும் பண்ணோம். பட் ஃபார்மிங் ஆரம்பிக்கிறது நவம்பரில் தான். நவம்பரில் போர்வெல் போட்டாலும் ஒரு 2-3 months பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாக்கு மரம் நடுறதை பற்றி பார்க்கணும். ஸோ நிறைய டைம் இருக்குது. அதே மாதிரி ஃபார்மிங் ஆரம்பித்தாலும் யூடியூப்பை விடக்கூடாது, கண்டினியூ பண்ணணும். ஃபார்மிங்கில் என்னோடய ப்ரோக்ரஸ்ஸு அதை கூட அப்டேட் பண்ணலான்னு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபைனல் பார்த்து இது தான், எல்லா வீடியோவில் இதை தான் சொல்லியிருக்கிறேன். இப்போது யூடியூபு, ஃபார்மிங் இது 2 தான் ஃபைனல் ஃபிக்ஸ்டு. இப்போ வாங்க நான் அனலிட்டிக்ஸ் பேஜுக்கு போயிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எதுலேருந்து எவ்வளோ வந்துச்சு, எந்தெந்த மாதம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத காட்டின்னு வரேன். அதுக்கப்புறம் எப்போ என்னால் விட்ரா பண்ண முடியும் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இது தான் யூடியூப் அனலிட்டிக்ஸ் பேஜு. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 7227 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்புறம் ரெவன்யூ டேப் உள்ள வந்தாக்கா லாஸ்ட் 28 days காட்டுது, $9.27. இப்போ ஒரு மந்த்தாக நான் எவ்வளோ வந்துச்சுன்னு காட்டுறவாங்களேன். ஃபஸ்ட்டு February $2.91. அதுக்கப்புறம் மார்ச் மந்த்து $28.55. அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்தில் தான் கொஞ்சம் நல்ல கண்டென்ட் போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே கோட்டையை விட்டேன். ஏப்ரலில் $41.73. அந்த மந்த் தான் ஹையஸ்ட்டு இந்த லாஸ்ட் 3 monthஸில். மறுபடியும் மே மந்தில் கம்மி ஆயிடுச்சு, வெறும் $7.11. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் எவ்வளோ ஜல்தி ஏர்ன் பண்ணுறனோ அவ்வளோ ஜல்தி என்னால் விட்ரா பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுன்றதை காட்டுறேன். 2 மெம்பர்ஸ் தான். அதில் $1.47. 2 பேர் யாருன்னா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இப்போ என்னோடய டோட்டல் ஏர்னிங்ஸை காட்டுறேன். $80.30. நான் இன்னும் $20 ஏர்ன் பண்ணால் தான் என்னால் விட்ரா பண்ண முடியும். யூடியூபோட பேமெண்ட்டு மினிமம்மு $100. நான் வந்து $110 செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா விட்ரா பண்ணாக்கா அட்லீஸ்ட் ஒரு 10,000 வரட்டும் அப்படின்றது தான் என்னோடய எய்மு. நான் என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.